ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கான்டெக்ட் சுச்சுவேஷன் நீங்களும் அவங்களும் இருக்கிறீங்க அப்படின்னா ரியூனியன் பாசிபிள் ஆகுமா, அதுதான் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்லேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க. ஓகேவா? ஓகே, தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்குவாங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார். ஓகே, நைட் ஆஃப் சோர்ஸ், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், Seven of Swords, Five of Swords, Four of Wands. Okay. Seven of Cups, King of Cups, Queen of Cups, the Moon, Tower, Ace of Pentacles. Okay. So bottom of the deck, Eight of Swords, Judgment, Star. Okay. Strength, Two of Swords, Six of Swords, Three of Cups, Eight of Cups, King of Wands, Three of Pentacles, Ten of Cups, Hierophant, Ten of Wands. King of Pentacles. Thank you, guys. ஓகே, தென் இன்றைக்கி வீடியோ டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கான்டெக்ட் சுச்சுவேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ரீயூனியன் பாசிபிள் ஆகுமா, ஒரு ரீகன்ஸ்ட்ரேஷன் பாசிபிள் ஆகுமா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தென் இந்த வீடியோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது எனக்கு தெரியல, பட் இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகணும் அப்படின்னா அந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆனது, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போனது, இல்லைங்க நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே போனது, இல்லைங்க நீங்கள் ஒரு மீட் பண்ணது ஆல்ரெடி விதியாகும், ஆல்ரெடி உங்கள் தலையில் எழுதப்பட்ட ஒரு விஷயமாகும். ஓகே, ஸோ அப்போ வந்து ஒரு பல நாட்கள் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கலாம், எதுக்கு நான் அந்த பர்சனை மீட் பண்ணேன், எதுக்கு இந்த பர்சன் லைஃப்பில் வந்தாங்க, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் ஏன் இந்தளவுக்கு டீப் கனெக்ஷன் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது வந்து ஆல்ரெடி உங்கள் தலையில் எழுதப்பட்ட ஒரு விஷயம். நீங்களும் இந்த பர்சன் மீட் பண்ணணும், ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும், இல்லைங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே போகணும், இல்லைங்க இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் தொடர்ந்து வரணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்கள் தலையில் எழுதப்பட்ட விஷயம். ஓகே, ஏஸ் அப்கோர்ஸ் இது உங்களுக்கு ஃபீல் ஆகிற மாதிரி அப்போஸ் இருக்கிற பர்சனுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஃபீலிங் வந்துட்டு உண்டு.
எஸ் இந்த ஒரு பர்சனை நான் மீட் பண்ணணும், இந்த ஒரு பர்சனு கூட நான் ரொம்ப டீப் கனெக்ஷன் போகணும், அது அது ஆல்ரெடி இந்த ஒரு பர்சனுக்கு அது ஃபீல் ஆகிட்டு மேபி எனக்கு விதியாக இருக்கும். பட் இந்த ஒரு பர்சன் அது எதுவுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இல்லை, இல்லைங்க இவருக்கு இன்னருக்குள்ள ஃபீல் ஆகிட்டோம் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை. ஓகே, டோட்டலாக இவர் ஆப்போசிட்டில் இல்லைங்க அவுட்டரில் உங்ககிட்ட டிஃப்ரெண்ட்டாக இவர் பிஹேவ் பண்ணிட்டு சப்போஸ் உங்களுக்கு ஃபீல் ஆன அதே ஃபீலிங் இவருக்கும் வந்துட்டு சம்திங் ராங் ஸ்பெஷல். இந்த ஒரு பர்சன் மற்ற பர்சன்ஸ் மாதிரி கிடையாது. இவங்க கூட எனக்கு ஒரு டீப்பாக ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. அது ரொம்ப இன்னர் லெவலில் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஆனதை திறந்து சொல்லிட்டு இல்லை, ஆனதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை, அதை ஆன டோரில் ஹைட் பண்ணிட்டு ஓகே. மேபி இந்த பர்சனை ஏதாவது ஒர்க் பிளேஸில் வச்சு மீட் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லைங்க மேபி நீங்கள் ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய பாஸாக இருக்கலாம். ஓகே, ஏதாவது ஒர்க் பிளேஸில் இந்த ஒரு பர்சன் நீங்கள் மீட் பண்ணிட்டு ஓகே. எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் சீட்டிங் பண்ணிட்டு அதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இந்த ஒரு பர்சன் 2 சிச்சுவேஷனில் கன்ஃபியூஸ் ஆகிட்டு மேபி ஒரு சிச்சுவேஷன் நீங்களாக இருக்கலாம், அவுட்டர் சிச்சுவேஷனுங்கிறது இந்த ஒரு போஸ்டரோட ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு போஸ்டரோட ஆப்ஷன்ஸாக இருக்கலாம். ஓகே, நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷன்ஸ்க்கு எந்த ஒரு குறவும் இல்லாத ஒரு பர்சன், நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு இவருக்கு. அப்போ இவருக்கு 2 சிச்சுவேஷன் இவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு விட்டுட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா, இல்லைங்க ஆப்ஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா, இல்லைங்க மேபி இதில் ஒரு சிலவங்களுக்கு ஃபேமிலியாக கூட இருக்கலாம், மதர் இஷ்யூவாக கூட இருக்கலாம். ஓகே, இப்போ இவர் பல நாட்கள் இவர் 2 சிச்சுவேஷனில் கன்ஃபியூஸ், இவருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் ஆகிட்டு பட் இவருக்கு எதை சூஸ் பண்ணுறது, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, எது கூட லைஃப்பை கொண்டு போகிறது இவருக்கு பல நாட்கள் இவர் தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இல்லை, கண்ணை கட்டி கவுண்டில் விட்டு ஒரு சிச்சுவேஷன் ஒரு பர்சன் வந்துட்டு பட் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் உண்டு, உங்கள் மேலே லவ் உண்டு, அட்ராக்ஷன் உண்டு, அஃபெக்ஷன் உண்டு, ஒரு ஸ்பார்க் உண்டு. ஓகே, அது இவருக்கு அது உங்களுக்கு இஷ்டம் உண்டு. பட் என்ன சொல்கிறது, அவங்கள அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை. ஓகே, பட் இஷ்டம் இருக்கிறனால இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க கூட மைண்ட் கேம் கழிச்சிட்டு உங்களோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைம் ரொம்ப ஸ்நேகம் இருக்கிற மாதிரி காட்டலாம், தென் ஒரு டைம் இந்த பர்சனே கால் பண்ணலாம், ஒரு டைம் இந்த பர்சனே மெசேஜ் பண்ணலாம், தென் அதுக்கப்புறம் இந்த பர்சன் ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா இருக்கிற ஒரு ப்ராவர்ப் இருக்குல்ல, சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுதான்னு சொல்கிற மாதிரி நீங்கள் சும்மா இருந்தாலும் ஆள் லைட்டாக ஒரு காதல் வலையை அப்படியே ஏற்படுத்தி விட்டுறது, நீங்கள் லைட்டாக காதலுக்குள்ளே மூழ்கின்னு தெரியும்போது ஆள் உங்களை விட்டு ஓடுறது. ஓகே, தென் இது உங்கள் ஒரு பர்சன் உங்கள் ஃபீலிங்ஸ் கூட எமோஷன்ஸ் கூட விளையாடிட்டு ஓகே, தென் ஒரு கட்டத்தில் இந்த பர்சன் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரக்கூடிய டைமில் 2 சிச்சுவேஷனில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப அட்டாச் ஆகிற பிறகு, இல்லைங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஒரு பர்சனோட உங்களோட கேரக்டர்ஸ் இல்லைன்னா உங்களோட பிஹேவியர் இல்லைங்க உங்களோட பியூட்டி இந்த பர்சனை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணிட்டு ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். இவர் ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டு உங்களோட கேரக்டர்ஸ், உங்களோட மதரிங் நேச்சர் இல்லைங்க உங்களோட பியூட்டி அது இவர் பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணப்போ ஸோ உங்களோட பிஹேவியர் ஒரு பர்சனை ஒரு ட்ரிகர் பண்ணிட்டு ஓகே, இந்த பர்சன் கூட நான் பேசணும் பழகணும், இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வேணும்னு இவருக்கு ஏதோ ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு அப்போ இவர் மெல்ல உங்கள் லைஃப்பில் வந்துட்டு பட் இவர் ஸ்டார்டிங்கில் இவர் தான் உங்கள் லைஃப்பில் வந்துடும் நான் சொல்லுவேன். ஓகே, அப்போ இவர் உங்கள் லைஃப்பில் வந்த பிறகு நீங்கள் ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டு நீங்களும் ரொம்ப அடிக்டட் ஆகிட்டு ரொம்ப அட்டாச்ட் ஆகிட்டு நீங்கள் ரொம்ப அவைலபிள்னு சொல்லும்போது உங்கள் மேலே இருக்கிற அட்ராக்ஷனாக இருக்கட்டும் அஃபெக்ஷனாக இருக்கட்டும் குறைஞ்சிக்கணும். ஸோ எல்லாருமே அப்படி தானே. இப்போது ஒரு நம்ம சினிமாவில் கூட நமக்கு நிறைய சீன் காட்டுவாங்க. ஓகே, ஸோ ஒரு பொண்ணு ஒரு காலேஜில் படிச்சுட்ருக்கா அப்படின்னா அந்த ஒரு பொண்ணு ஒரு செல்ஃப் லவ்வில் இருக்கிற ஒரு செல்ஃப் இண்டிபெண்டன்ட் இருக்கிற இல்லைங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற டைமில் ஒரு பையன் இந்த ஒரு பொண்ணுக்கிட்ட அட்ராக்ட் ஆகுறது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை எப்படியாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வந்து ரொம்ப ட்ரை பண்ணி எஃபோர்ட் கொடுத்து கஷ்டப்பட்டு இந்த பொண்ணுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி எப்படியோ ஒரு கட்டத்தில் இந்த பையன் அதை அச்சீவ் பண்ணுறான். பட் இந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்பில் போனப்பறம் ரொம்ப அடிக்ட் ஆகணும், ரொம்ப அட்டாச் மறுபடியும் இந்த பையன் விட்டுட்டு ஓடுறான்ல இல்லைங்க ஒரு செப்பரேஷன் வருது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு நடத்துகிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ நீங்கள் ரொம்ப அடிக்ட் ஆகி ரொம்ப அட்டாச் ஆகக்கூடிய ஒரு டைமில் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு அஃபெக்ஷன் இவருக்கு விட்டு போயிட்டு ஸோ அந்த டைமில் அது வரைக்கும் இந்த ஆளோட மைண்டு எமோஷ்னலாக திங்க் பண்ண ஒரு மைண்டு ஸ்டார்டிங்கில் மேபி உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், ஸ்டார்டிங்கில் நீ இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணி ஸ்டார்டிங்கில் நீ என்கிட்ட ரொம்ப கேரிங்காக இருந்தேன் லவ்வபிளாக இருந்தேன் ஸோ அதுக்காண்டி தான் நான் இங்கே ஏமாந்தேன்
அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கலாம். சப்போஸ் ரொம்ப இவர் ரொம்ப ஸ்டார்டிங் உங்ககிட்ட ரொம்ப எமோஷனலாக எடுத்துகிட்டு ஓரளவுக்கு உங்ககிட்ட கேரிங்காக எடுத்துகிட்டு ஓகே. பட் நீங்கள் ரொம்ப அட்டாச்ட் ஆகிட்டீங்க அடிக்ட் ஆகிட்டு சொல்லி இந்த ஒரு பர்சனோட எமோஷனல் மைண்டு ப்ராக்டிக்கலாக போயிட்டு உண்டு. எஸ் எனக்கு எது யூஸ் ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு சுச்சுவேஷனில் நான் எதோ சூஸ் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு எது பெனிஃபிட்னு ஒரு லெவலுக்கு இந்த ஒரு பர்சன் எட்டிட்டு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்சனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு அப்படின்னா இந்த ஒரு பர்சன் உங்களே ஆப்ஷனை கம்பேர் பண்ணிட்டு உண்டு. எஸ் நான் ஒன்று சூஸ் பண்ணாலும் எனக்கு லைஃப்பில் என்ன பெனிஃபிட், இல்லை எங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ணாலும் எனக்கு என்ன பெனிஃபிட். அப்போ இவரோட மைண்டுக்கு உங்களை விட ஆப்ஷனை சூஸ் பண்ணக்கூடிய டைமில் இவருக்கு பெட்டராக ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால ஆல் சீட்டிங் பண்ணிட்டு ஓடிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். ஓகே ஓகே. பட் சப்போஸ் சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. பட் என்னதான் சீட்டிங் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் அடிக்கடி உங்களை பற்றி நினைக்கிறாங்க, அவங்கள நோக்குறாங்க நம்ம சொல்லலாம். காரணம் என்னென்னா நம்ம ஒருத்தவங்கள ஹார்ட்டை உடைச்சிட்டு போகணும்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுலேருந்து வெளியே வந்துட்டாங்களா, நம்மளை மிஸ் பண்ணுறாங்களா, இல்லைங்கி என்ன சொல்கிறது, நமக்காக இப்போவும் அவைலபிளாக இருக்காங்களா, அடிக்கடி இவங்க உங்களை என்ன சொல்கிறது, உங்களை அடிக்கடி வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு தாட்ஸ் தான் என்ன அப்படின்னா, உனக்கு என் லைஃப்பில் ஸ்டார்டிங்கில் என்ட்ராகக்கூடிய டைம்லேயே உனக்கு ஏன் உனக்கு தோணலை, உனக்கு மேபி இந்த பர்சன் எல்லாருக்கும் சொல்லுவோம், இந்த பர்சன் சில டைமில் எனக்கு மதர் அஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, இல்லைங்க ஃபேமிலி அஸ்பெக்ட் பண்ணாதுன்னு ஒரு தாட் இவர் கொடுத்துருணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே தாட், நீ என் லைஃப்பில் ஸ்டார்டிங்லேயே வரக்கூடிய டைம்லேயும் உனக்கு அந்த விஷயம் தெரியாதா, என்ன ரொம்ப டீப்பாக நம்ப வச்சு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கொண்டு போய் நான் ரொம்ப அட்டாச்ட் ஆன பிறகு உனக்கு ஞான உதயம் வந்துச்சா உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கலாம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டும். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் தான் மூவ் ஆன் ஆகிட்டணும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே. இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் சீட்டிங்கும் பண்ணிட்டு உண்டு. தென் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. காரணம் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற மெயின் விஷயம் என்ன அப்படின்னா இவருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு. ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், பக்கா ப்ராக்டிக்கலாக ஒரு கேரக்டராக இருக்கலாம். இவர் எப்பவும் ஓவர் திங்க் பண்ணுறது நமக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதை விட பெட்டராக நமக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு பர்சனை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோம், ஏன்னா நம்ம எமோஷனல். ஓகே. அப்போ நம்ம எப்படி சூஸ் பண்ணோம், நம்மளை கேர் பண்ணிப்பாங்களா, நம்மளை லவ் பண்ணிப்பாங்களா, நம்ம கூட லாஸ்ட் வரைக்கும் நல்லபடியாக போவாங்களா, நம்மளோட சூஸிங் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி பர்சனோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக இருக்கும். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்சனை சூஸ் பண்ணக்கூடாதுனால எனக்கு லைஃப்பில் என்ன பெனிஃபிட்டு, எனக்கு என்னோட கெரியருக்கு க்ரோ ஆகுமா, இல்லைங்க என் ஃபேமிலி லைஃபுக்கு க்ரோ ஆகுமா, நான் நல்ல ஒரு ரிச்சான ஒரு ஃபேமிலி லைஃப்பை லீட் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிட்டுன்னு நான் சொல்லுவேன் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே ஓகே. பயங்கர கோல் ஓரியன்ட் பர்சன், பயங்கர மைண்ட் பவர் உள்ள ஒரு பர்சன், டிசிப்ளான ஒரு கேரக்டர்னு கூட நம்ம சொல்லலாம். யாரு கூட ரொம்ப அட்டாச்டு ஆக மாட்டாங்க. அப்படி அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னா உடனே அந்த ஆளை விட்டு அந்த அந்த இடத்த விட்டு ஓடியாமல் அதே மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்லேயே நடந்துட்டு உண்டு. சப்கோர்ஸ் இவர் யாரு கூட அட்டாச் ஆக மாட்டார். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போக 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 உங்கள் கூட ரொம்ப அட்டாச் ஆன மாதிரி இவருக்கு ஒரு தோட்டு வந்துட்டு உண்டு. அதனால தான் ஆள் ஓடிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஏன் ஆளை பொறுத்த மட்டும் ஆளோட மைண்ட் செட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பக்க ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சன். ஆள் எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா என்னோட மைண்டுங்கிறது அது எதெல்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா என்னோட மைண்டுங்கிறது பணத்தில் ஒர்க் ஆகணும், கெரியரில் ஒர்க் ஆகணும், என்னோட கோலில் ஒர்க் ஆகணும், என்னோட சக்ஸஸில் ஒர்க் ஆகணும். என்னோட மைண்டு ஒன்லி இதில் மட்டும் தான் ஃபோக்கஸ் ஆகணும். என் லைஃப்பில் நான் எந்த ஒரு பர்சனுக்கும் என் மைண்டை ஃபோக்கஸ் ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா நான் ஒருத்தவங்களுக்கு கூட ரிலேஷன்ஷிப்பில் அட்டாச் ஆகிறேன் அப்படின்னா நான் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, என்னோட மைண்டுங்கிறது அது கெரியர்லேயோ இல்லைங்க மணிலேயோ என்னோட கோலே ஃபோக்கஸ் ஆகாது. அந்த ஒரு பர்சனை மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப அவேர்னஸ் உள்ள ஒரு பர்சனாகும், பக்கா மெச்சூரிட்டியான ஒரு பர்சனாகும், பயங்கர மைண்ட் பவரில் ஒரு பர்சன். ஓகே. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் கூட. யாரு கூட அட்டாச் ஆக மாட்டாங்க. அட்டாச் ஆகிறாங்க தெரிஞ்ச உடனே அந்த விட்டு ஓடியாகும். அதே மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் ஓடிட்டு உண்டு. ஓகே. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு. அதனாலே இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணி மூவ் ஆன் ஆகிட்டு. பட் ரீசன் என்ன சொல்லிட்டு லாஸ்ட் டைம் உங்களை விட்டு போகக்கூடிய டைமில் அதுக்கான ரீசன் என்ன கொடுத்துட்டு அப்படின்னா எனக்கும் காஸ்ட் ரிலீஜன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. உன்னோட இல்லைங்க ஃபேமிலி வைஸ் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். மேபி இதில் ஒரு ஆள் ரொம்ப வசதியாக இருக்கலாம், ஒரு ஆள் ரொம்ப வசதி குறைவான ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை காட்டி இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டோன்னு நான் சொல்லுவேன். ஓகே. பட் ஓப்பனாக சொல்ல போயாச்சு என்ன அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் ஹைட் ஆகிட்டு உண்டு. ஓகே. இந்த ஒரு பர்சன் இவரோட உண்மையான ஃபீலிங்ஸை இவர் உங்ககிட்ட சொல்லிட்டு இல்லை ஆல் விஷயங்களை ஹைட் பண்ணிட்டு உண்டு. இவருக்கு ஆக்சுவலி உங்கள் கூட ஒரு ரியல் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இருந்தாலும்
இவர் எமோஷன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இவர் ப்ராக்டிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஸோ ஆல் விஷயம் இங்கே ஹைடிங் ஆகும். எனக்கு என்ன தோணுது, மேபி வீடியோ பார்க்குறவங்க வந்து ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்கள் ரொம்ப உங்கள் லைஃப்பில் ஏதாவது நெகட்டிவாக நடக்குது, இல்லைங்க ரொம்ப பாரங்கள் இருக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களோட விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் யாருக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட் ஏதோ உங்கள் எதோ ஷேர் பண்ணிட்டு உண்டு உங்களை எத்தனையோ வாட்டி நான் சொல்லியிருக்கேன், அந்த பர்சனை நம்பாத பார்த்தியா கடைசியில் உங்களை நம்ப வச்சு கழுத்தை அறுத்து ஏமாற்றி விட்டுட்டு போயிட்டு உண்டுன்னு அவங்களும் உங்களை வார்ன் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இனியாவது என் பேச்சு கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். கரண்ட் சுச்சுவேஷன் வீடியோ பார்க்குறவங்க ரொம்ப சேடு. ஓகே, ரொம்ப சேடு, ரொம்ப ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன். அப்படி அந்த போஸ்ட் கூட நீங்கள் பயங்கரமாக எமோஷனலி கனெக்ட் ஆகிட்டு உண்டு. ஒரு போஸ்டோட கனெக்ஷன் உங்களை விட்டுட்டு ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல, முன்னோட்டு கொண்டும் போக முடியல, மூவ் ஆன் பண்ணவும் முடியல, என்ன பண்ணணும் தெரியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆகிட்டு உண்டு. பயங்கர நீங்கள் 24/7 வெயிட்டிங் எனர்ஜி நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, இந்த போஸ்ட் உங்களை விட்டுட்டு போன பிறகு உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடிய ஒரு சுச்சுவேஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட சீட்டிங் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா கூட நீங்கள் மறுபடியும் நீங்கள் போயிருப்பீங்க. ஓகே, நம்ம வச்சு கழுத்தை அறுத்துட்டு இனிமேலும் நான் அந்த போஸ்ட்டை எப்படி நம்புறது? ஒரு வாட்டி நம்ம ஹார்ட்டை உடைச்சிட்டு போயிட்டோம், மறுவாட்டி இவனுக்காக நான் எப்படி இவனை நம்புறது? ஏன்னா மறுவாட்டி நான் ஒரு வாட்டி இவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டு உண்டு, அதையும் நான் மன்னிச்சு மறுவாட்டி நான் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த வாட்டி என்னை ஏமாத்தோன்னு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். அதனால இப்போ உங்களுக்கு என்ன பண்ணவே தெரியாத சுச்சுவேஷன் நிற்கிறீங்க நீங்கள். இப்போ நானாக போனாலும் கரெக்டாக என்னை மறுபடியும் ஏமாற்றுவான். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஒரு வாட்டி என்னை ஏமாற்றிட்டு உண்டு. அப்போ மறுவாட்டி நான் இவனை தேடி போகிறேன் அப்படின்னா கரெக்டாக நீ அடுத்த வாட்டி நீ ஏமாற்ற போகிறேன். அப்போ எனக்கு எப்படி நான் ஒன்று மறுபடியும் கவுண்ட் பண்ணுறது? இல்லைங்க நான் மறுபடியும் எப்படி ஒன்று கம்யூனிகேஷன் பண்ணுறது? நானே போய் தலையில் மண்ணெல்லி போட முடியுமா? ஏன்னா எனக்கு தெரியுது, எனக்கு அது ஃபீல் ஆகுது. நான் ஒன்று 110% ரிலேஷன்ஷிப்பில் நான் நம்பிட்டு உண்டு. பட் நீ என்னை ஏமாற்றிட்டு போயிட்டேன். இப்போ மறுவாட்டி நான் அதை நீ ஏமாற்றிட்டு போயிட்டேன். மறுவாட்டி நான் அதை மறந்து அதை மன்னிச்சு நான் ஒன்று ஏற்றுக்கிறேன் அப்படின்னா கரெக்டாக நீ தெரிஞ்சிருக்க மாட்டேன் அந்த இடத்துல. மறுவாட்டி நீ கரெக்டாக நீ ஏமாற்றும் அது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இங்கே ஃபீல் ஆகிட்டு உண்டு. உங்களுக்கு அதனால் என்ன பண்ண தெரியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு உண்டு. ஓகே, நீங்கள் நடக்கிறது நடக்கட்டும், பார்த்துக்கலாம், வேறு வழி இல்லை, பொறுமையாக இருப்போம். ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கும், ஏதாவது ஒரு மேஜிக்கல் நடக்கும். காலம் என்றைக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஓகே, சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி டைம் மோசமாக இருக்கலாம், இன்றைக்கி சுச்சுவேஷன் மோசமாக இருக்கலாம், பட் என்றைக்காவது ஒரு சேஞ்சஸ் வரும். என்றைக்காவது ஒரு நான் நினைக்கிற விஷயம் நடக்கணும் உங்களுக்கு ஒரு தாட்டை வந்துட்டு அதனால் நீங்கள் சைலண்ட் ஆகிட்டு பட் ரொம்ப டவுனாக இருக்கிறீங்க. ஓகே, ரொம்ப டவுனாக இருக்கிறீங்க, ரொம்ப சேடாக இருக்கிறீங்க, பயங்கர ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனை கடந்து போயிட்டுருக்கீங்க. ஒவ்வொரு நாளையும் முன்னோட்டு கொண்டு போகிறது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் பயங்கரமாக எமோஷனலி கனெக்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு மூவ் ஆன் பண்ண முடியல, முன்னோட்டு கொண்டு போக முடியல. ஓகே, அதனால ரொம்ப பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனை கடந்து போயிட்டு இருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். ஓகே, இங்கே செம மழை. ஆக்சுவலாக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், ரொம்ப மழையாக இருக்குது. மேபி உங்களுக்கு கொஞ்சம் சவுண்ட் இஷ்யூ இருக்கலாம், ஸோ மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ நான் உங்களோட சுச்சுவேஷன் சொல்லிட்டேன். இந்த ஒரு பர்சன் மேலே இஷ்டம் இல்லாமல் இல்லை, ஸ்நேகம் இல்லாமல் இல்லை. இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு எப்போவுமே ஒரு ஸ்நேகம் உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இந்த பர்சனை சேசிங் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி நீ என்ன ஏமாற்றிட்டு உண்டு, மறுவாட்டி நானே வந்தேன்னா கட்டாயம் நீ என்னை மறுபடியும் ஏமாற்றுவேன். அதனால நீயா திருந்தி வர்றது ரொம்ப நல்லது. ஓகே, அப்படின்னு ஒரு தாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால நீங்கள் சேசிங் பண்ணலை, பட் சேசிங்கை ஸ்டாப் பண்ணுறோன்னு உங்களுக்கு வேறு வழி தெரியல. ஓகே, பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓகே எனக்கு காமெடியாக இருக்குது. என்ன அப்படின்னா எல்லா தப்பையும் பண்ணிவிட்டேன், எல்லா சீட்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு ஆள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு ஆள் நிற்கிறாங்க. என்ன அப்படின்னா இவர் பண்ண தப்பு வந்து என்ன சொல்கிறது, அது உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதான். ஓகே, ஆள் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் ஆள் என்ன அப்படின்னா சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. பட் நம்மளாக போனோம் அப்படின்னா நம்ம சீட்டிங் பண்ணது கன்ஃபார்ம் ஆகி போயிடும். ஓகே, அதனால் மறுபடியும் அவங்களாம் வந்துட்டாங்க அப்படின்னா ஓகே, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஆள் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு அது உண்மையான ஒரு விஷயம். ஆள் இப்போ என்ன அப்படின்னா ஆள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு அந்த பவுண்ட்ரிக்குள்ளே ஆள் சேஃபாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட மைண்டில் இருக்க தாட் என்ன அப்படின்னா, எப்படியோ ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு எண்டிங்கில் வந்துட்டு உண்டு, ரிலேஷன்ஷிப் எப்படியோ ஒரு செப்பரேஷன் வந்துட்டு உண்டு. ஓகே, தெரிஞ்சும் தெரியாமலும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சில மிஸ்டேக்ஸ்னாலேயும் ரிலேஷன்ஷிப் ஒரு லெவலுக்கு வந்தாச்சு.
இதில் 110% ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எண்டிங் வர்றதுக்கான ஒரு ரீசன் நான் தான். ஓகே, அப்போது நானே மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போகிறேன், நானே கால் பண்ணுறேன், இல்லைங்க நானே மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னா நான் பண்ண சீட்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆகி போயிடும், நான் பண்ண தப்பை வந்து கன்ஃபார்ம் ஆகி போயிடும். அதனால என்றைக்கா இருந்தாலும் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஒரு காலோ ஒரு மெசேஜோ ஒரு கம்யூனிகேஷனோ பண்ணிட்டு வரட்டும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பர்சன் என்ன பிஹேவ் பண்ணாலும் கட்டாயம் நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு அவருக்கு தெரியும். ஸோ அதனால் அழகாக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு அந்த பவுண்ட்ரிக்குள்ள சேஃபாக இருக்காங்க. எந்த ஒரு காரணத்துக்கு கூட நம்ம கால் பண்ணிடக்கூடாது, மெசேஜ் பண்ணிடக்கூடாது. நம்ம ஃபீலிங்ஸ் இமோஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம இருக்கணும். அவங்க வரட்டும், அவங்களா வந்தாச்சு அப்படின்னா நம்ம எப்போவுமே அவங்களோட பார்வைக்கு நல்லவனாக போயிடுவோம் அப்படின்னு பயங்கரமாக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு அந்த பவுண்ட்ரிக்குள்ளே சேஃபாக இருக்காங்க. ஓகே, ஃபீலிங்ஸ் இல்லாமலாம் கிடையாது, ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு. பட் ஆளுக்கு அதெல்லாம் ஹைட் பண்ண தெரியும். ஓகே, அதெல்லாம் ஆளுக்கு சப்ரஸ் பண்ண தெரியும். ஏன் அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சனோட மைண்டு 24/7 எதில் ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களோட மைண்டு மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். இல்லைங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த ஒரு பர்சனை மட்டுமா நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களா இருக்கும். பட் இந்த ஒரு பர்சனோட மைண்டு எப்படி இங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த பர்சனோட மைண்டு 24/7 வேலை வேலை வேலை, பணம் பணம் பணம், கோல், நான் பெரிய ஆளாக இருக்கணும், நான் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணும். அதில் மட்டும்தான் அந்த பர்சனோட மைண்ட் ஒர்க் ஆகுறதுனால ஈஸியாக இந்த ஒரு பர்சனுக்கு ஃபீலிங்ஸை எமோஷனை ஹைட் பண்ண தெரியும். ஓகே, அந்த ஒரு தைரியத்தில் தான் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஆளுக்கு ஒரு தலக்கணும்னு சொல்லலாம். நான் நினைக்கிற விஷயத்த என்னால் அதை அட்ராக்ட் பண்ண முடியும், நான் நினைக்கிற ரீதிக்கு அதை கொண்டு போக முடியும். ஆளுக்கு பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இருக்கலாம், பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருக்கலாம். அப்போ ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு என்ன தாட் நம்ம கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம கோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், நம்மளோட பிஸ்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அப்போ நம்ம அதிலே நம்ம மைண்ட் டைவர்ட் ஆகிடும், நம்ம மைண்ட் அதிலே ஃபோக்கஸ் ஆகிடும். அப்போ ஆப்போசிட் இருக்கிற பர்சன் என்ன பண்ணுவாங்க, இருந்து வெயிட் பண்ணி மறுபடியும் அவங்களே காலோ கம்யூனிகேஷனோ பண்ணிட்டு வந்துடுவாங்கன்னு ஒரு தாட் இவருக்கு உண்டு. ஓகே, பட் டோன்ட் வரி, வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு டயலாக் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மனுஷனோட கண்ணை வந்து இங்கே மூடி மறைச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பண்ணுற தப்பு யாருக்குமே தெரியாது, ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறனாலையும் ஒரு பவுண்டரி செட் பண்ணுறனாலையும் நம்ம பண்ணுற மிஸ்டேக் வந்து யாருக்குமே தெரியாது. ஏன்னா மனுஷனோட தாட்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற தப்பை நீங்கள் மனுஷர்கிட்ட மூடி மறைச்சிடலாம், பட் தெய்வத்துக்கிட்ட ஒருபோதும் மூடி மறைக்க முடியாது. ஓகே, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் இஞ்சி அது இறைவனுக்கு தெரியும். ஓகே, இந்த ஆள் என்ன அப்படின்னா, இவர் எல்லா மிஸ்டேக்ஸும் பண்ணிவிட்டு இவர் பண்ணுற விஷயம் யாருக்கு தெரியாது அப்படின்னு இவர் ஒரு தாட் வச்சுட்டு அப்படின்னா அது தெய்வத்துக்கு தெரியும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் டிவைனோட இன்டர்ஃபரன்ஸ் வந்துட்டு வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் நினைக்கலாம், என்னோட ஸ்நேகத்துக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் போயிட்டு உண்டு, இல்லைங்க என்னோட ஸ்நேகம் அப்படியே அடியோட புதஞ்சிட்டு உண்டு, இல்லைங்க உண்மையான ஸ்நேகத்தை கொடுத்து நான் லைஃப்பில் தோத்துட்டு உண்டுன்னு ஒரு தாட் உங்களுக்கு உண்டு அப்படின்னா நெவர், டோன்ட் வரி, உங்களுக்கு கூட தெய்வம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் நம்பக்கூடிய ஒரு இறைவன் உங்கள் கூட 24/7 உண்டு, யூஆர் ப்ரொடெக்டட். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த ஒரு பர்சன் பல தடவை காஸ்ட் ரிலீஜியன்ஸ் தான் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டு உண்டுனா இந்த ஒரு பர்சனுக்கு லைஃப்பில் செம்மைய டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட டிவைனோட இன்டர்ஃபரன்ஸ் வந்துட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த ஒரு பர்சனோட கேரக்டரில் சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு பர்சன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம், சேஞ்ச் ஆவாங்க, அதுக்கான ஒரு டவர் மூமெண்ட் ஒரு பர்சன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஒரு பர்சனுக்கு பல தடவை நான் ரொம்ப ஸ்டாரு, ரொம்ப ஆப்ஷன்ஸ் எனக்கு இருக்குது, சொசைட்டியில் எனக்கு ஒரு நல்ல நேம் இருக்குது அப்படின்னா டோன்ட் வரி, இந்த ஒரு பர்சனோட நேம் டேமேஜ் ஆகும். ஓகே, இவர் ஸ்டாராக இருந்தாலும் அவர் சீரோ ஆவார். அது யூனிவர்ஸுக்கு தெரியும், யாரை எங்கே தட்டணும், எப்படி தட்டணும், எங்கே தட்டினா அவங்க திருத்துவாங்கன்னு யாருக்கு தெரியும், படைச்சவருக்கு தெரியும். ஓகே, அந்த வேலை தட்டி இந்த ஒரு பர்சனை ஆட்டோமேட்டிக்காக திருத்துவாங்க. பட் வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு சேடாக இருக்காதுங்க, சோகமாக இருக்காதுங்க, செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓகே, ஸோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வேர்ல்டுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க, பக்கா செல்ஃபிஷான ஒரு வேர்ல்டு, பக்கா ப்ராக்டிக்கலான ஒரு வேர்ல்டே நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டுருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம மட்டும் எமோஷனலாக இருந்தீங்க ஒரு காரியம் இல்லை, வேர்ல்டும் எமோஷனலாக இருக்கணும். பட் இங்கே நீங்கள் மட்டும் தான் இங்கே எமோஷனலாக இருக்கிறீங்க, பட் வேர்ல்டு பக்கா ப்ராக்டிக்கலாக இருக்குது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லைஃப்பில் எத்தனையோ பர்சன்ஸ் கடந்து வர்றாங்க போகிறாங்க. ஓகே, நம்ம லைஃப்பில் ஒரு முடிவே இல்லாத ஒரு பாதையில் தான் நம்ம ஒவ்வொரு நாள் பயணிச்சுட்டு இருக்கோம். எத்தனையோ பேர் வர்றாங்க, எத்தனையோ பேர் போகிறாங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு பர்சனை கூட ரொம்ப அட்டாச்சாக
ஆகுறீங்க. ஓகே ஓகே அட்டாச்ட் ஆகுறீங்க. ஏன் நான் ஒன்று கேட்குறேன், ஏன் அட்டாச்ட் ஆகுறீங்க? ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிருக்காங்க, மறுபடியும் அவங்களும் உங்கள் விட்டுட்டு போக மாட்டேங்கன்னு நிச்சயம் இருக்குது. ஓகே இல்லைங்க, அந்த ஒரு பர்சனை என்ன சொல்லுது, அந்த ஒரு பர்சன் உங்கள் கூட தான் லைஃப் லாங் இருக்கணும்னு உங்களால் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஏன்னா அந்த பர்சன் நீங்கள் தான் அந்த உலகத்துக்கு கொண்டு வந்தீங்களா? இல்லைங்க, அந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் வந்து லேக்ஸ் கோடி கணக்கில் சேலரி கொடுத்து உங்கள் வீட்டில் நீங்கள் இருத்தி வச்சுருக்கிறீங்களா? யாரையுமே இங்கே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ எனக்கு தான், நீ என் கூட தான் இருக்கணும், நீ என் கூட தான் ஒரு லைஃப்பை கொண்டு போகணுங்கிறது இந்த வேர்ல்டில் நம்ம யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா எத்தனையோ மேரேஜ் ஒரு 10 வருஷம் லவ் பண்ணுறாங்க, எத்தனையோ சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்க. அது எல்லாரும் சந்தோஷமாக வாழ்றாங்கன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் டிவோர்ஸில் போய் நிற்குது. புரியுதுல்ல? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் எத்தனையோ பர்சன் கடந்து வர்றாங்க, கடந்து போகிறாங்க. தயவு செஞ்சு யாரு கூட ரொம்ப அட்டாச் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனோட ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வர்றாங்க அப்படின்னா, அந்த எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் கேரிங் கொடுக்குறாங்க, லவ் கொடுக்குறாங்க, அஃபெக்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை நினச்சி ஓவர் அட்டாச் ஆகுறீங்க. ஓகே, பட் அது எல்லாமே ஸ்டார்டிங்கில் இருக்கும். எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அது ஸ்டார்டிங்கில் இருக்கும். பட் போக 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 அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த கேரிங், லவ், அஃபெக்ஷன் எதுவுமே இருக்காது, குறைஞ்சி போயிடும். ஓகே, அப்போ இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப அட்டாச் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உடஞ்சி போயிடுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பர்சனோட பிஹேவியரை பொறுத்து தான் நீங்கள் இங்கே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் ஸ்டார்டிங்கில் கேரிங் கொடுக்குறான், அஃபெக்ஷன் கொடுக்குறான் அப்படின்னா அது நீங்கள் ஏற்றுக்கோங்க. தென் அதே இந்த பர்சன் உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, இல்லைங்க உங்களை இக்னோர் பண்ணுறாங்க, உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த செகண்டே உங்களுக்கும் அந்த தெரிஞ்சிருக்கணும், நீங்களும் அவாய்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதனால் நம்ம சொல்கிற விஷயம், தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணுங்கள். நம்ம லைஃப்பில் எத்தனை பேர் வரலாம் போகலாம், பட் நம்ம வந்து எப்போவுமே அவர் அவேர்னஸோடு இருக்கணும். ஓகே, யாருக்கும் ரொம்ப அட்டாச்ட் ஆகாமல் நமக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இருக்கணும். ஓகே, சொல்ல விஷயம் புரிஞ்சிருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே ஓகே எனக்கு என்ன தோணுதுன்னா, செப்பரேஷன் நீடிச்சிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களும் சேசிங்க எதுவும் போகலை. ஏன்னா உங்களுக்கு மறுபடி ஒரு வாட்டி ஏமாந்தாச்சு, மறுவாட்டி நம்ம ஏமாறத போகிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மறுபடி ஃபார் எக்ஸாம்பிள், ஆடி வந்து கழுத்தை தானே வெட்டுறது கொண்டு கொடுக்குற போல் மறுவாட்டியே நானே வந்து என் உயிரை பணைய வைக்கிறதுக்கு நான் போகலாம் நீங்கள் தெளிவாக முடிவு எடுத்துகிட்டு உண்டு. ஓகே, அதனால கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் உள்ளுக்குள்ளே மேபி இன்னும் நீங்கள் சேசிங் பண்ணலாம், அவுட்டர் நீங்கள் சேசிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. ஸோ அதனால் நீங்கள் இவர் ஆக்சுவலி ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு சேஃபாக இருக்காங்க அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சேசிங்கில் போகாதுன்னா இவர் சாரி ஃபீல் பண்ணுறாரு. ஓகே, நம்ம மூவ் ஆன் பண்ணது பெரிய தப்புன்னு ஒருவர் சாரி ஃபீல் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா இவர் ஆக்சுவலி உங்களோட ஸ்டாராக பார்க்குறாரு. ஓகே, இல்லைங்க எனக்கு என்ன தோணுது, டவர் மூமெண்ட்டில் இவருக்கு ஏதோ சில விஷயங்கள் ரியலைஸ் ஆகிட்டு யூனிவர்ஸ் நீங்கள் பண்ணுற ப்ரேயர்ஸாக இருக்கலாம், மெடிடேஷனாக இருக்கலாம், இல்லைங்க யாராவது செல்ஃப் லவ் பண்ணுறீங்க அதனோட ஒரு ரெஸ்பெக்டாக இருக்கலாம். ஸோ இவருக்கு சில விஷயங்கள் தெரியுது, இவரோட கண்டிக்கு இப்போ நீங்கள் ஸ்டாராக தெரியுதுங்க. இவருக்கு ஆக்சுவலி ஆக்ஷன் எடுக்கணும்னு ஒரு தாட் உண்டு. பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ இவர் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அது ஸ்டேபிள் கிடையாது. ஓகே, இவர்கிட்ட காலும் கம்யூனிகேஷன் அவங்களுக்கு 17 ஹவர்ஸ்லையோ 17 டேஸோ 70 வீக்ஸ்லையோ இவருக்கு ஒரு கம்யூனிகேஷன் வருதுன்னா அது ஸ்டேபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா இவருக்கு இப்போ என்ன சொல்கிறது, இவருக்கு என்ன அப்படின்னா சொல்கிறது, இவருக்கு லைஃப்பில் ஆக்சுவலி இன்னொரு பர்சன் நினைக்கலாம், நம்ம யாருக்குமே அட்டாச்ட் ஆகக்கூட நம்ம நினைக்கலாம். பட் தெரிஞ்சோ தெரியாமல் இவங்க கூட அட்டாச்ட் ஆகிட்டு உண்டு. பட் இவர் ஆல் விஷயங்கள் ஹைட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஏன்னா இவருக்கு நீங்கள் கொடுத்த ஒரு இவர் யாருக்கு மேபி இவர் இந்த வேர்ல்டில் யாரு கூடமே அட்டாச் ஆகாமல் இருக்கலாம். பட் இவர் தெரிஞ்சோ தெரியாமலும் உங்களோட ஸ்நேகத்தையும் உங்களோட பியூட்டிலையும் இவர் அடிக்ட் ஆகிட்டு உண்டு, அட்டாச் ஆகிட்டு உண்டு. அதை மறைக்கிறதாக இவர் உங்கள்கிட்ட ஒழிச்சு ஓடிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு இந்த ஒரு உங்களோட ஸ்நேகம்ங்கிறது இவருக்கு லைஃப்பில் இல்லைங்கிறத இவரால் தாங்கிக்க முடியாது. அதனால இவர்கிட்ட ஒரு ஆக்ஷன் எதிர்பார்க்கலாம். பட் அது ஸ்டேபிள் கிடையாது, நைட் ஆஃப் சோர்ஸ் ஆகும். ஓகே, பட் ஃபீலிங்ஸ் உண்டு. இப்போ நீங்கள் சேசிங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு அப்படின்னா இவருக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் உண்டு. உங்களுக்கு இருக்கிற அதே ஃபீலிங்ஸ், அதே எமோஷன் இப்போ இவருக்கு வந்துட்டுன்னு நம்ம சொல்லலாம். மேபி ஸ்டார்டிங்கில் இவருக்கு கொடுத்துட்டு இடையில இவரோட மைண்டு ப்ராக்டிக்கல் மாறிட்டு அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு உங்களுக்கு இருக்கிற அதே ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இவருக்கு உண்டு. பட் ஆளும் ஹைடிங் ஆகும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன நினைக்கிறா அப்படின்னா, உங்களை வந்து ரொம்ப பாசிட்டிவாக நினைக்கிறாங்க. அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சனை ஃப்ளோட் பண்ணுற ஒரு பர்சன் இவர் கிடையாது, இவங்கிறது ரொம்ப நல்ல ஒரு பர்சன், இந்த ஒரு நல்ல ஒரு பர்சனுக்கு நம்ம ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுத்து நம்ம லைஃப்பில் கொண்டு வைக்க தான் முடியுமே தவிர மற்றவங்க மாதிரி இவங்க கூட நம்ம விளையாட முடியாத ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு உண்டு. ஸோ அப்போ இவருக்கு உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும் ஒரு தாட் உண்டு. ஸோ அதை நினச்சி இவங்களுக்கு ஒரு பயங்கர போர்டு தான் ஃபீல் ஆகுது. என்ன அப்படின்னா
இவருக்கு ஆக்சுவலி நல்ல ப்ரேயர் பண்ணுறாங்க இந்த ஒரு பர்சன். ப்ரேயர் பண்ணாமல்லாம் ஏன்னா இவரோட மைண்ட் செட்டை நம்ம போகக்கூடாது, நம்ம போனால் நம்ம தோற்றது மாதிரி ஆகிடும் ஒரு தாட்டு. ஓகே, அப்போ நீங்களாக வரணும்னு நினைக்கிறாங்க, நீங்களே இங்கே வராமல் இருக்கிறீங்க. அப்போ நல்ல ப்ரேயர் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு மிராக்கிள் மேஜிக்கல் நடந்து நீங்கள் ஒன்று மறுபடியும் வந்து காண்டாக்ட் பண்ணால் ஒன்று கொள்ளலான்னு இவருக்கு ஒரு தாட் உண்டு. ஓகே, பயங்கர மேபி இந்த பர்சன் ஃபேமிலி பேக்ரவுண்டு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கலாம், இவருக்கு எல்லாமே இருக்கலாம். பட் இவரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களை விட்டால் யாரும் இல்லை. ஓகே, இவருக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது இவருக்கு உங்கள் கூட தான் கிட்டிட்டு உண்டு, ஒரு கம்ப்ளீஷன், ஒரு 10 ஆஃப் கப்ஸு. ஓகே, ஸோ அது இவருக்கு உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. அதனால இவருக்கு கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாரு. பட் நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டாக வந்திருக்கு. ஒரு சிலவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டிவைனோட இன்டர்ஃபரன்ஸ் உண்டு. ஓகே, ஸோ இந்த வீல் இப்போ இந்த பர்சனோட பக்கம் டேர்னாக இருக்குது அப்படின்னா இந்த வீல் கட்டாயம் உங்களுக்கு டேர்ன் ஆகிற டைம் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறும். ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டாக வந்திருக்குது. இதில் யாராவது செல்ஃப் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு டிவைன் டைம் நெருங்கிட்டுன்னு நம்ம சொல்லலாம், உங்களுக்கான ஒரு ஃபேவரபிள் டைம் நெருங்கிட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பர்சனோட ஃபீலிங்ஸ் எமோஷனல் மாற்றம் வந்துட்டு சேஞ்சஸ் வந்துட்டு. ஓகே, இவர் இப்போ சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி இவருக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு. இவர் சாரி ஃபீல் பண்ணுறாரு. இவருக்கு ஆக்சுவலாக இவர் நீங்கங்கிறது ஃப்ளோட் பண்ணுற ஒரு பர்சன்ஸ் கிடையாது, நீங்கங்கிறது கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுத்து லைஃப்பில் கொண்டு போகிற ஒரு பர்சனுங்கிற ஒரு ஃபீலிங் இவருக்கு வந்துட்டு உண்டு. ஓகே ஓகே, ஸோ நமக்கு ரியூனியன்ங்கிறது பாசிபிள் ஆகும், பட் அவேர்னஸோடு இருந்துக்கோங்க. ஓகே, நமக்கு இது இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 7 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நமக்கு 888 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 888 கன்வியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இதில் ஒரு சிலவங்களுக்கு 33 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 55 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 32 இருக்கலாம். ஓகே, தென் இம்பார்ட்டண்டாக மந்த் பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். தென் இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட். எஸ், 18 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தும் இல்லைங்க லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் இம்பார்ட்டன்ட் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா A லெட்டர் இம்பார்ட்டன்ட், R லெட்டர் இம்பார்ட்டன்ட், T லெட்டர் இம்பார்ட்டன்ட், O லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர் உங்கள் நேம்லேயே அவங்க நேம்லேயோ மிடில்லையோ ஸ்டார்டிங்லையோ எக்ஸ்ட்ரா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கரெக்டாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.